My dear parents and students, SciTech Infoல என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேஜராக ரெண்டாக பிரிக்கலாம். ப்ரீமியம் டைரக்ட் கிளாஸஸ் அப்படின்னு, இன்னொன்று ஆன்லைன் சப்போர்ட் கிளாஸஸ். இது ஆன்லைன் சொல்கிறது டெலிகிராம் சேட் மோடில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீமியம் டைரக்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் மேக்சிமம் எங்களால் 24 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சேர்த்துக்க முடியும். இந்த ப்ரீமியம் டைரக்ட் கிளாஸை ஃபர்தராக 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒரு குரூப் என்ன அப்படின்னா நீட் ஜேஇஇ. இதில் சண்டேஸில் கிளாஸஸ் நடக்கும். நீட் ஜேஇஇ சண்டே கிளாஸஸ் ஃபுல் டே இருக்கும். அதாவது 9:30க்கு ஆரம்பிச்சதுன்னா 5:30 வரையிலும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹையர் செகண்டரி போர்டு. இந்த ஹையர் செகண்டரி போர்டு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக மண்டே டு சாட்டர்டே ஈவினிங்கில் கிளாஸஸ் இருக்கும். 1 to 1.5 hours தான் இருக்கும். மற்ற நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸு இங்கே யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எங்களுடைய ரீடிங் ரூமில் லைப்ரரியில் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறோம் ஈவினிங் ஹவர்ஸில். அதோடு இல்லாமல் லீவு நாள்லையும் இங்கே படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் சொல்லித்தரது மண்டே டு சாட்டர்டே ஈவினிங்கில் 1 hour or 1.5 hour. ஈவினிங்கில் ஆல்மோஸ்ட் 5:30லேருந்து ஆரம்பிச்சிடும். 10 o'clock வரையிலும் பசங்க வரலாம். ஆனால் ஒவ்வொரு பேட்சுக்கும் ஃபஸ்ட்டு 10th இருக்கும், அதுக்கப்புறம் 11th, அதுக்கப்புறம் 12th. ஸோ 5:30லேருந்து 9:30 வரையிலும் போயிட்டு இருக்கும். ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது தனியாக போட்டிருக்கோம். அது என்னென்னா அதே மாதிரி ஈவினிங் ஹவர்ஸில் இதில் அவங்க 5:30க்கே 7 o'clockலாம் போயிடலாம். ஆனால் விருப்பப்பட்டு இங்கே படிக்கணும் அப்படின்னா தேவையில்லாமல் டிஸ்டர்பன்ஸ் தராமல் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இணக்கமாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக அலோவ் பண்ணுறோம். அவங்க 9 மணி வரையிலும் தங்கி படிச்சுட்டு போகலாம் நம்மளுடைய லைப்ரரியில் அண்ட் ரீடிங் ரூமில். பட் அவங்க 7 o'clockலாம் போயிடலாம், ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸையும் படிக்கணும். ஆனால் இங்கே டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதில் இவங்களுக்கு மேக்ஸும் சயின்ஸும் ஈவினிங் ஹவர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அதாவது 3 நாள் மேக்ஸ் இருக்கும், 3 நாள் சயின்ஸ் இருக்கும் மண்டே டு சாட்டர்டேயில். ஹையர் செகண்டரியை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு 2 days மண்டே டியூஸ்டேயில் மேக்ஸ் இருக்கும், வெனஸ்டே தேர்ஸ்டேயில் ஃபிசிக்ஸ் இருக்கும், ஃப்ரைடே சாட்டர்டேயில் கெமிஸ்ட்ரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஓவரால்னு நான் சொல்கிறப்போ இந்த நீட் ஜேஇ கிளாஸஸில் சண்டேயில் வரக்கூடிய அந்த ஃபுல் டைமாக இருக்கக்கூடிய கிளாஸு ஸ்டூடெண்ட்ஸு அத்தனை பேருமே ஹையர் செகண்டரி போர்டுக்கு அலோவ் பண்ணுறோம். ஈவினிங் ஹவர்ஸில் இங்கே கற்றுக்கலாம். முடியாதவங்க வீட்டிலே உட்காந்து படிச்சுக்கலாம். பட் அதுக்கான டெலிகிராம் சேனல் அவங்களுக்கு ஆக்சசிபிளாக இருக்கும். அடுத்தது இப்போது ப்ரீமியம் டைரக்ட் கிளாஸஸ். இதில் 24 ஸ்டூடெண்ட்ஸு தான் சேர்க்க முடியும். அதில் தகுதியான ஸ்டூடெண்ட்ஸு கடைசி வரையிலும் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சின்சியராக இருக்கணும். இங்கே நேராக வந்தால் அவங்க இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு ஒத்து போகணும், யூனிஃபார்ம் போடணும், அதே மாதிரி டைமு பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இதெல்லாம் எதிர்பார்ப்போம். இதில் ஏதாவது டீவியேஷன் இருந்ததுன்னா இமீடியட்டாக பேரண்ட்டை கூப்பிட்டு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாக்கா நாங்களே நிப்பாட்டிடுவோம். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருக்கும். அந்த டிசிப்ளின்டு அட்மாஸ்ஃபியரில் குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல விதமாக வருவாங்க. ஆனால் இங்கே லிமிட்டட் சீட்ஸாக நாங்கள் வச்சுருக்கோம். 24 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் சேர்க்குறோம் இங்கே. அடுத்தது ஆன்லைன் சப்போர்ட். இங்கே வருவோம். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ளெக்சிபிள்னா சேட் மோட். இதில் அட்டெண்டன்ஸ்லாம் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறதில்ல. அவங்கவுங்க பொறுப்பு, அவங்கவுங்கள படிக்க வேண்டியது, அவ்வளோதான். ஆனால் டெலிகிராம் சேட் மோடில் அந்த கிளாஸஸ் பாட்டு போயிட்டே இருக்கும். இதில் 4 விதமான கிளாஸஸ் வச்சுருக்கோம். ஒன்று ஃப்ரீ சேனல். அப்படி 4 விதமான சேனலில் சொல்கிறோம். நாங்கள் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்படின்னா நீங்கள் ஏதோ கூகுள் மீட்டு இல்லாட்டினாக்கா டீமு அந்த மாதிரி லைவ் செஷன் அப்படின்னு எடுக்காதீங்க. இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா லைவும் வரும். சம்டைம்ஸ் இங்கே எடுக்கிற லைவை சேனலில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஆனால் என்னென்னா அந்தந்த ரெஸ்பெக்டிவ் சேனலில் தான் அது போகும். ஸோ அதனால்
அது ஏன் வந்து நாங்கள் கூகுள் மீட்டில் எடுக்கிறது இல்லைன்னா, இந்த ஆன்லைன்னு சொல்லிட்டு சும்மா நச்சுக்கும் டீச்சர் கத்திட்டு இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸு சரியாக அட்டென்டிவாக இருக்க மாட்டாங்க. அதில் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அது பேரண்ட்டுக்கும் அந்த நம்பிக்கை இல்லை. பர்பஸ் என்னென்னா, இங்கே நேரடியாக வந்து கற்றுக்க முடியாது. 2வது ஃப்ளெக்சிபிளாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் ஆன்லைன் கிளாஸு, அதாவது ஆன்லைன் சப்போர்ட், சாட் மோட் கிளாஸஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது என்ன சார் நீங்கள் என்ன பெருசாக கொடுக்குறது, அதெல்லாம் யூடியூப்லேயே இருக்கேன்னாக்கா, ஒன்று நல்ல ஞாபகம் வச்சுங்க. சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போய் சில விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். ஆனால் செல்ஃப் டிசிப்ளின் இல்லைன்னா சுத்தமாக அடிபட்டு போயிடும். அதனால தான் இந்த மாதிரி சேனல் மோடில் நாங்களே அதில் ஆக்சஸிவாக இருக்கோம். எங்களுடைய நோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். நானே லைவ் கிளாஸஸ் இருந்ததுன்னா அதையும் ஷேர் பண்ணுறோம். இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த சாட் மோட் டெலிகிராம் சேனல், டெலிகிராமில் நாங்கள் ப்ரீமியமாக வச்சுருக்கோம். சில பேர் ஏதோ டெலிகிராம் பேன் பண்ண போகிறாங்க அப்படி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் இறங்காதீங்க. நாங்களே சப்போஸ் டெலிகிராம் பேன் பண்ணால் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதுன்றதுக்கான இதுவும் இருக்குது. எங்களோட ஓன் வெப்சைட்டே இருக்குது, அதுலேருந்து ஆக்சசபிளாக வந்துடும் எல்லாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது, இப்போது இதில் 4 விதமாக இருக்குது ஆன்லைன் சப்போர்ட். அதாவது சாட் மோட் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ சேனல், அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் டெலிகிராம் சேனல், இது வந்து பெய்டு சேனல். அதுக்கப்புறம் கிளாஸ் வைஸ் டெலிகிராம் சேனல், சப்ஜெக்ட் வைஸ் டெலிகிராம் சேனல் அப்படின்னு 3 விதமாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். அதில் இந்த சாப்டர் வைஸ் சேனல் அப்படிங்கிறது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு சாப்டருக்கு 100 rupees மட்டும்தான் வாங்கிக்கிறோம். 30 நாளுக்கு அதுக்கு வேலிடிட்டி கொடுக்குறோம். ஸோ சாப்டராக கற்றுக்கலாம். இல்லை புது சாப்டர் வேணும்னா உடனே மறுபடியும் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு அது மாதிரி பண்ணலாம். இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு இது வந்து நல்ல யூஸ் ஆகுன்றதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். எப்போதுமே ஒரு குருட்டேருந்து கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு குரு காணிக்கைன்னு எதாவது பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அதனால தான் அதே டயத்தில் மாடரேட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக இது போட்டிருக்கோம். ஃப்ரீயில் அதாவது ஒரு சாம்பிள் மாதிரி தான், ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதில் எல்லாமே கிடைக்கும் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அது மிசலேனியஸாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இப்போ ரே ஆப்டெக்ஸ்னால் ரே ஆப்டெக்ஸ் மட்டும்தான் அந்த சேனலில் இருக்கும். அதில் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த 30 days அவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு எக்ஸாஸ்டிவான அந்த நோட்ஸு, கொஷின் பேங்க்கு, வேரியஸ் ஒர்க் ஷீட்ஸு இதெல்லாம் வரும். வி கால் இட் ஆக்சுவலி ஒர்க் ஷீட்ஸ் சேனல் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இங்கே கிளாஸ் வைஸ்னாக்கா ஒவ்வொரு கிளாஸ், இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸு மெயினாக இந்த எம்பிசி அதுதான் நாங்கள் எடுக்கிறோம் சேனலை பொறுத்தவரையிலும். ஸோ அப்போ இந்த எம்பிசி சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிளாஸுக்குமே தனியாக கொடுக்குறோம். ஸோ அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3000 rupees பர் மந்த், அதாவது 30 days. நீங்கள் எப்போ கட்டுறீங்களோ அதே 30 daysக்குள்ளே மறுபடியும் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கிளாஸ் வைஸு. இதில் எல்லா 3 சப்ஜெக்டும் போயிட்டு இருக்கும். அதே டயத்தில் அவங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸு, இங்கே உள்ள லைவ் கிளாஸஸ்லாம் அப்படியே ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். இதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸு. சில பேர் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒன்றையும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன், அதில் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது தனியாக கொடுத்துருக்கோம், சப்ஜெக்ட் வைஸ் டெலிகிராம் சேனல்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒர்க் ஷீட்ஸ் பேஸ்டு, அதாவது வீடியோ நோட்ஸ் இருக்கும், பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கும். அதை தவிர நாங்கள் இந்த சாட் மோட்லேயும் சில இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்ஸை நிறைய கொடுப்போம். அதுதான் இதில் உள்ள இம்பார்ட்டன்ஸு. தென் சென்டம் சைக்கிளிக் யூனிட் டெஸ்ட்டுன்னு கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் அதுக்கான கொஷின்ஸும் அதில் இருக்கும். நாங்கள் எப்போ கொஷின் கொடுத்தாலும் கூட ஆன்சரும் சேர்ந்து வரும். அதோடு இல்லாமல் கொஷின் பேங்க்கு, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஷின்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஐ திங்க் சப்ஜெக்ட் வைஸ் டெலிகிராம் சேனலுடைய காஸ்ட் வந்து 1000 rupees பர் 30 days. ஸோ எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அது மாதிரி கொடுத்துட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியை நாங்கள் போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள ஃபீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய முயற்சி. இந்த முயற்சிக்கு நீங்கள் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இதை பற்றி மேலும் தகவல் அறியணுன்னா என்னுடைய நம்பர் 9444929163. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபோன் பண்ணிங்கன்னா நான் எப்போதும்
கிளாஸஸில் தான் இருப்பேன், யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பேன். அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எதாக இருந்தாலும் சேட்டில் நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ நீங்கள் இதில் நல்ல விதமாக யூஸ் பண்ணலாம். தாராளமாக உங்களுக்கு டவுட் வந்ததுனாக்கா இந்த டவுட் கிளினிக்கில் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கான ரெஸ்பெக்டிவ் சேனலில் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம். ஓகேவா? ரைட். மிக்க நன்றி.